விசித்ரா. உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொன்னாரா கைதி படத்துக்காக? இல்லை, எனக்கு விக்ரம் வேதாவோட ஹிட் டைமிங் தான் சார். அந்த டைமிங்கில் முடிச்சதுக்கப்புறமா லோகேஷும் நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருந்தோம். அவர் மாநகரம்காக வந்துருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு மீட் எங்களுக்கு. ஸோ கைதி வந்த உடனே எனக்கு பயங்கரமான ஐடியாஸ் டப்பு 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 டப்புன்னு வந்துச்சு சார் ஐடியா. ஒரு லாரி தான் அந்த படத்தோட மெயின். ஸோ லாரியோட அந்த ஹார்ன் அது சவுண்டு, லாரியோட ஸ்டார்ட் ஆகும், இதை வச்சே ஒரு பாட்டு பண்ணலாமா, இப்படிலாம் ஐடியாஸின் உச்சத்தில். ஸோ ஒரு தாட்டா சொல்ல சார், அதுவுமே என்னென்னா கைதியில் படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாலேயே லோகேஷ் என்ன பண்ணாருன்னா ஒரு சீனை எடுத்தாங்க. அந்த பாட்டிலாக எறிவாங்க லாரி மேலே, எரிஞ்சிட்டு 2 டீம் ஆப்போசிட்டில் இருப்பாங்க, நடுவில் லாரி நிற்கும். அந்த சீக்வன்ஸ் முன்னாலேயே ஷூட் பண்ணிட்டாங்க. அதனால் அதில் நடித்தது கார்த்திக்கு பதிலாக வேற ஒருத்தர் நடித்தார், நரேனுக்கு பதிலாக லோகேஷன் நடிச்சிருந்தார். எதுக்கு நடித்தாங்கன்னா, இதை நடித்து இப்படி ஒரு சீன் எடுத்து பார்ப்போம், அதுக்கு மியூசிக் பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணோம். ஸோ இப்படியெல்லாம் பண்ண என்னாச்சுன்னா அவருக்கு அப்போ படம் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக போகணுங்கிற ஒரு இதில் வரல, அப்புறம் தான் போகிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது என்னன்னா அவருக்கு நம்மளுடைய ட்ராவல் ஏறிக்கிட்டே இருக்கு சார். ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க கூட பேசும்போது நம்மளுடைய தாட்டும் அவங்களோடதும் ஒன்றா வருதுன்னா அவங்க இது பண்ணுவாங்க. அப்புறமா அவர் மாஸ்டர் பண்ணும்போது நம்ம ஸ்டுடியோவில் கைதியோட ஃபைனல் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் போயிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார், அவர் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இது பண்ணியிருந்தாங்க. நான் தான் அதை சொன்னேன், நீ உங்களுக்கு அனிருத் கரெக்டாக இருப்பார், நீங்கள் அவர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒருவேளை ஏன் நீங்கள் அப்போ என்னையை போடலாங்கிற நீங்கள் எப்போ வேணால் லோகேஷ் கிட்ட கேட்கலாம், அப்படிலாம் இல்லை. அது என்ன ரீசன்னா எனக்கு தெரியும் சார், அதுக்குள்ள பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு இது எல்லாமே தெரியும் சார். நமக்கு வர வேண்டியது வரும் அப்படிங்கிற நம்புறேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அவரை விட இவர் பெட்ரு. ஏன் அப்படின்னா இவருனா நீங்கள் ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வேலை வாங்க முடியும் உங்களால் அனிருத்துக்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவர் அனிருத்தை புக் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுடைய ரேப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அனிருத்தும் ஃபோன் பண்ணுவார் படம் முன்னால், ஏன்னா நம்மளுடைய டீம் நிறையா அந்த கைதியோட இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இங்கே ஒரு ரேப்போ தான் சார், இது ஒரு யூனிவர்ஸ் தானே. இப்போ கைதி வருதுன்னா அடுத்து வருதுனாலோ இல்லை ஏதோ ஒரு நாள் இது ஒரு யூனிவர்ஸாக இருக்கிறதுனால ஒரு ஷேரிங் தானே. இப்போ அதுக்காக இப்போ லோகேஷ் கனகராஜ் ஏன் என்னை விட்டு போனீங்க, நான் கூட சண்டை போட்டு ஆளோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார். இங்கே படைப்பு தானே சார், அந்த படைப்புக்கு அனிருத் தேவைப்படுறாரு. ஒருவேளை நாளைக்கு இன்னொரு படைப்புக்கே நான் தேவைப்படலாம், இல்லை இன்னொரு மியூசிக் டைரக்டரே தேவைப்படலாம். அது நல்ல ஹெல்த்தியான விஷயம் தான் சார். நானும் அதை சொல்லுவேன் சார். இப்போ ஒரு டைரக்டர் ஒரே ஆள்கிட்ட ஃபிக்ஸ் ஆகிறத விட அது கம்ஃபர்ட் ஜோனுக்காக பண்ணுறாங்க. பட் கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஆனால் நீங்கள் ஈஸியாக வேலை வாங்கிட முடியும், புது படைப்பை வாங்க முடியுமான்னு தெரியல. இந்த ஸ்கிரிப்டுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு டைரக்டரோட சாய்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் அவர் இப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட காம்பினேஷன் பக்கா. இப்போ நீங்கள் விக்ரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிருத் பிரிச்சிருப்பா, அவ்வளோ வேற லெவல் பண்ணியிருப்பார். நீங்கள் திரும்ப அதிகமாக படங்கள் ஒர்க் பண்ணதுன்னா ரஞ்சித் ஜெயக்கொடி மாதிரி இன்னொரு டைரக்டர் விஜய். ஏஎல் விஜய் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் சார். மாதவன் கங்கனா ரனாவத் ஹிந்தி மூவி, அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டு இருக்கு, அதோட வேலைகள். எனக்கு அவர் ஒரு நல்ல மனிதர் சார். ஆக்சுவலி ஒரு நல்ல மனிதர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும், அது அவரோட படைப்பாகவும் அது பிரதிபலிக்கும். ஏஎல் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சார், நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு நாள் கூட கோவப்பட்டதோ எதுவுமே இல்லை. நான் பார்த்ததே இல்லை யார்கிட்டையுமே. எனக்கு தெரியல, ஒருவேளை கோவப்பட மாட்டாரா என்ன, இல்லைனா அந்த கோவப்படுவார் சார். ஆனால் அந்த கோவப்படுறதுனால என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறாரு. ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற மனுஷன், ரொம்ப நல்ல மனிதர் சார். ஆக்சுவலி அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் நிறைய படம் பண்ணிட்டோம் சார். எங்கள் 2 பேருக்கும் பிடிச்ச பாட்டு ஒருவேளை ஹீரோவுக்கு பிடிக்காமல் இருக்கும், சிரிச்சுக்கிட்டே ஒரு வேலை பார்ப்போம். நான் சொல்கிறது காமெடியாக எங்களுக்குள்ளே நடக்கும். ரொம்ப சீரியஸாக வேலை பார்த்த காலங்கள் உண்டு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண விஷயங்கள் சார். என்னென்ன சார், அவர் நான் அவர் எப்பயுமே ஒரு டைரக்டரெலாம் பார்க்கல சார். நான் என்னுடைய நல்ல மிகச்சிறந்த நண்பராகவும். இப்போ அவர் சாம் எனக்கு படம் பண்ணுறீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டார். சாமி இது இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன், இதை நீங்கள் இதை அனுப்பிச்சி விட்றேன் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அந்த உரிமை அவர்கிட்டே இருக்குது. ஜெனியூனாக சொல்லட்டுமா சார், ஆக்சுவலி நல்ல படைப்பாளி சார் அவர். பட் அவருடைய படைப்புகள் சில டைம் என்ன ஆகுதுன்னு தெரியல இடையில. பட் எனக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் சார். அதுக்கு என்ன ரீசன்னா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார், இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும், நல்ல படம், இந்த படத்தில் நீங்கள் வேறு லெவலில் இது பண்ணணும் சார்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த படைப்பு ரொம்ப நல்லா இருக்குது சார். ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப ஜெனியூனான ரொம்ப தங்கமான மனுஷன் சார். நீங்கள் இன்னொருத்தனோட பிரச்சனையை நம்மளாம் என்ன பண்ணுவான், இப்போ டக்குன்னு அந்த சைடு ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்படியே இந்த சைடு போகிற ஆள், அந்த மத்தியில் அந்த பிரச்சனையை தேடி போய் அவங்களுக்கு நிறைய படம் சார். நீங்கள் வணங்கான் பாலா சாரோட படம், அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான ஒரு காரணமாகவே இருந்தவர் அவர். ஆமாம், அவர் எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவருனால தான் எனக்கே வந்திருக்குன்னு எனக்கு அப்புறம் தான் சார் தெரியும். சாம் நல்லா பண்ணுவார் சார், ஒரு நல்ல ஒரு சார். அவர் நீங்கள் ஒருத்தங்களை கோர்த்து விடுறது சும்மாலாம் கோர்த்து விடல, இவருக்கு இது கரெக்டாக இருப்பாரு அப்படின்னா, அது ஒருத்தன் கஷ்டத்தில் கூட நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் அவன் நண்பனுக்கெல்லாம் மேலே சார். அவன் அப்போ அவர் கஷ்டத்தில் கூட நிற்கிறவர் எல்லாருடைய வாழ்க்கையுமே சார். நான் பார்த்துட்டேன் சார், நான் முத்துக்குமார் சாருடைய இதுலேருந்து சரி, எங்கேயாவது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அவர் ஒர்க், நீங்கள் ஒன்றும் இல்லை சார், அவர் லைட் பேனாக இருந்திருப்பீங்க அந்த ஒரு படத்தில், அவனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே என்ன நடந்தாலும் சரி அங்கே போய் நிற்பாப்புல.
கிரியேட்டிவாக நான் அவரை பயங்கரமாக மதிப்பேன். ஏன்னா நீங்கள் அவருடைய கிராமரில் இருக்கக்கூடிய படங்கள் சார், அவரோட ஃப்ரேமும் சரி, அவரோட ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கிராமரில் இருக்கும் சார். கண்ணை மூடிட்டு படம் எடுக்கலாம் சார். கதையை மட்டும் லைன் மட்டும் கேட்டிங்கன்னா போதும். மேக்கிங் வந்துடும் தெரியும் சார். மேக்கிங் பிரிச்சுருவாங்க. வேற லெவலில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த படம் வந்து எமோஷனலியும் பயங்கர இது சார். அதனால் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணதே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண படம்னா லக்ஷ்மின்னு ஒரு படம் பண்ணோம் சார். லக்ஷ்மி வந்து ஃபுல் டான்ஸ் படம் சார். என்ன ஆச்சுன்னா எப்படி என்ஜாய் பண்ணி எப்படி பண்ணோன்னா, அந்த இப்போ ஒரு படம்னா நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டில் எழுதுவீங்க, ஒரு 5 பாட்டு இருக்குன்னு சொல்லிடுவீங்க. ஒரு 5 பாட்டு இந்த படத்தில் இருக்குன்னு உங்களுக்கு சிச்சுவேஷன் தெரியும். அந்த படமே டான்ஸ் படம் சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டான்ஸ் காம்படிஷன் போவாங்க. இப்போ என்ன ஆகுனா, நாங்கள் ஒரு 6 பாட்டு 7 பாட்டு டிசைட் பண்ணிட்டு அதெல்லாம் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட்டிங் போகும்போது தான் என்ன ஆகும்னா, சரி இவங்க ஆட போகிறாங்க, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு டீம் ஆடணுமே, அவங்களுக்கு பாட்டு சாம் நாளைக்கு காலையில் பாட்டு உடனே உட்காந்து கம்போஸ் பண்ணி நாளைக்கு காலையில் சரி ஓகே அங்கே போயிட்டுருக்காங்க. இப்போ ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு, இங்கே ஒரு குரூப் ஆடிக்கிட்டு இருக்கு, அங்கே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பாட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 36 பாட்டு சார். ஆமாம், ஆனால் தெரியாது. இப்போ நீங்கள் வேறு பாட்டை நீங்கள் ரைட்ஸ் வாங்கி போடவும் முடியாது. ஸோ இப்போ வேற ஒரு குரூப் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அங்கே போய் கிராஸ் பண்ணி நடக்கிற போது அங்கே கேட்குது இல்லை, அது நம்ம பாட்டு. 5 டீம் ஆடுதுன்னா 5 டீமில் இவங்க டீம் மெயின் டீம் ஆடும்போது வந்து மெயின் பாட்டு இருக்குது. ஆனால் மற்ற டீம்லாம் ஒரு நிமிஷம் ஆடிட்டு போனாலும் அதுக்கு ஒரு பாட்டு வேணும்ல. சார் மத்தியானத்துக்குள்ள கிடச்சிருமா இப்படிலாம் காலையில் ஃபோன் பண்ணி அப்படி பண்ண படம் சார். அதில் முர்ராக்கான ஒரு பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு சார். அவருக்கு ஹையஸ்ட் வியூ, ஹையஸ்ட் இது ஸ்ட்ரீமான பாட்டு முர்ராக்கா. எனக்குமே அதான், எனக்குமே என்னோடய வாழ்க்கையில் ஹையஸ்ட் ஸ்ட்ரீமான பாட்டு முர்ராக்கா பாட்டு சார். ஸோ எங்கள் 2 பேருக்குமே அந்த பாட்டுங்கிறது ஒரு இது. அதுக்கு முன்னாடி கருன்னு ஒரு படம் பண்ணேன் சார். ரொம்ப எமோஷனல் படம் சார். கருங்கிறது அவருக்கு எங்கே பிடிச்சிச்சுன்னா, நான் ஒரு பாட்டு இருக்கும் சார், அது சாய் பல்லவி. கரு கலையுது, அப்போ ஒரு பாட்டு வேணும். நான் என்ன பண்ணேன்னா, சித்ரா மேம் எவ்வளோ பெரிய சிங்கர் உங்களுக்கு தெரியும். மேம் நீங்கள் வந்து கரெக்டாக பாடுறீங்க, கரெக்டாக பாட வேண்டாம், கொஞ்சம் கலைஞ்சி பாடுங்க, ஸ்ருதி விட்டு விட்டு பாடுங்க அப்படிங்கும்போது அவங்க அழுதுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை மிஸ் பண்ணுவாங்க. அந்த அந்த தாட்டே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு எல்லாரும் நல்ல ஸ்ருதியில் தானே பாட சொல்லுவாங்க, அதில் வாசித்த வயலின் எல்லாமே ஸ்ருதி இல்லாமல் வாசித்துருப்போம், லைட்டாக கலைஞ்சி வரும். அந்த பாட்டே அப்படி பண்ண பாட்டு சார். ஸோ இந்த ஐடியாலஜி தான் அவருக்கு எனக்கும் முதல் ஒரு ஸ்பார்க் ஆச்சு. அவருக்கு வந்து சூப்பர் சாம் வேற லெவல், இப்படி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அருண் விஜயோட படம் இது பண்ணோம். ஸோ அதுவுமே வந்து ஜிவி பண்ண படம் தான். ஜிவிக்கும் அவருக்கும் செம இது சார், செம்ம ரேப்பாக இருக்கும். எனக்கு ஜிவியை ரொம்ப பிடிக்கும். நான் ஜிவிகிட்டே சொல்லுவேன், கம்போசராகவே இருந்திருக்கணுங்க, ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. ஏன்னா சார் நம்ம அவர் மேலே அன்பு, அது ஜிவி மாதிரி ஒரு கம்போசர்லாம் வாய்ப்பே கிடையாது சார். நல்ல கம்போசர் சார். ஸோ அவங்க 2 பேரும் காம்பினேஷன் ரொம்ப. அதான் இடையில என்ன ஆகுனா, இப்போ ஜிவி ஏதோ பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னா வருவார், சார் போன படம் போயிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் என்ன நல்ல மனுஷன், வந்தால் வரப்போகிறார் சார். இங்கே யாருமே யாரோடதுமே கிடையாது சார். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அடிச்சு விடணும், சமாளிச்சு விடுவோம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார். ஏன்னா நம்ம போடுறதுனால அவர் ஜெயிச்சிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம்னு ஃபீல் பண்ணுறாரு சார். நீங்கள் பணியாற்றிய இன்னொரு முக்கியமான படம் ராக்கெட்ரி. ஒரு நடிகர் வந்து எப்பயுமே டைரக்டர் ஆனால் சார், அவங்களுடைய ப்ராப்ளமாக என்னவா இருக்கும்னா, அவங்க ஒரு நடிகர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பார்ப்பாங்க சார். இப்போ ஜோஜி ஜார்ஜோட படம் தான் டைரக்ட் பண்ண படம் தான் பனி. இது வந்து மாதவன் சாரே டைரக்ட் பண்ணுறாரு. ஒர்க் ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் ஆக்சுவலி. ஆமாம். ஆனால் மாதவன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏழுஜி சார் பண்ணுற படத்துக்கும் இன்னொரு படமும் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவரோட ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா படத்தையும் அவர் மியூசிக்கலாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இப்போ அவர் பண்ணுவார், அவர் ஹீரோ தான் இப்போ, ஆனால் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் என்ன யோசிக்கிறேங்க சார். நீங்கள் சண்டை போடலாம் சார், நீங்கள் சண்டை என்ன மாதிரி சண்டை இருக்குன்னா, ஒரு படைப்புக்கான சண்டையாக இருக்கும் சார். நான் உங்களை மிகப்பெரிய ரசிகனாக இருப்பேன் சார். படைப்புக்காக நீங்கள் எவ்வளோ நாள் சண்டை போடுங்க, நீங்கள் அது முடிஞ்ச அடுத்த செகண்ட் இருக்குல்ல, மச்சான் சார் டீ சாப்பிட போகலாமாங்கிறது இருக்குல்ல, அதுதான் உலகத்தினுடைய ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் சார். அது மாதவன். அந்த ஒர்க் ப்ராசஸ் இருக்குது. நம்ம ஸ்டுடியோவில் வருவார், தரையில் உட்காருவார், தரையில் கீழே உட்காந்துருவார், சாமி இதை போடுங்க, அதை போடுங்க, அப்படி போடுங்க அப்படின்னு கீழே உட்காந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு இது பிடிக்கல சாமி, ஐயோ மாற்றுங்க சார், இப்படி சொல்கிற ஆள். ஆனால் அது முடிஞ்ச அடுத்த செகண்ட் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் முடிஞ்சு, ஏன்னா அவர் வேற உலகத்தில் இருக்கிறாப்புல, அது டைரக்ஷன் உலகம், அந்த உலகம். அது முடிச்ச யதார்த்த வாழ்க்கையில் அப்புறம் இந்த வடிவேல் மாதிரி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்க எப்போ, அந்த மாதிரியான ஆள். ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன், நிறைய நாலேஜ் இருக்குது சார். அவருக்கு ரொம்ப உலக அறிவு அதிகமாக இருக்குது. அவர் பழகின ஆட்கள் எல்லாமே ரொம்ப பெரிய சர்க்கிள், ஹிந்தி, நிறைய பெரிய பெரிய ஆட்கள்ங்கிறனால அவருடைய அனுபவம் அதிகம். ராக்கெட்ரி மாதிரி ஒரு படம் சார், அது ரியல் ஸ்டோரி, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்பி நாராயணன் சாரோட ரியல் ஸ்டோரி. ஸோ ஒரு ரியல் ஸ்டோரியை படமாக்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, சுவாரஸ்யம் இருக்காது சார். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னங்க இவர் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டார், கோர்ட்டுக்கு கேஸ் போனார் அப்படின்னா, ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்குறவனுக்கு அதில் என்ன இருக்கும், அவனுக்கு ஒரு ஃபைட்டு வரணும், ஒரு பாட்டு இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும், அப்படி எதுவுமே இல்லைனாலும் அந்த படத்தை கடத்தக்கூடிய திறமை இருக்கணும் ஒரு டைரக்டருக்கு. ஃபஸ்ட்டு அதை பண்ணியிருந்தார், பக்காவாக பண்ணியிருந்தார், வேறு லெவல் பண்ணியிருந்தார். நான் சொன்னேன்,
எல்லா ஹீரோவாக இருக்கிற டைரக்டர்ஸும் ஃபஸ்ட்டு படம் தொடங்கும் போது இன்ட்ரெஸ்ட்டாக தொடங்குவாங்க. முக்காலில் சொல்லுவாங்க, இனிமே அவன் வாழ்க்கையிலே படம் எடுக்க மாட்டேன் டைரக்டரா அப்படின்னு சொல்லுவாங்க. படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் சொல்லுவாங்க, அடுத்த படத்தை உடனே தொடங்கணும்னு சொல்லுவாங்க. நான் கேட்டேன், எப்போ தொடங்குறீங்கன்னு. ஜோஜி இப்போ கதை எழுதிட்டு இருக்கிறாரு, அவரும் எழுதிட்டு இருக்கிறாரு. ஸோ மாதவன் சார் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப அந்த டைரக்ஷனலோட இது இருக்குது, அது இருக்குது அவர்கிட்ட, அந்த பவர் இருக்குது அவர்கிட்ட. அது அவரால் வந்து பண்ண முடியும். எந்த காலகட்டத்தில் பாட்டு எழுத ஆரம்பிச்சிங்க? பிகினிங் அதுக்கு தான் வந்தோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாட்டு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா நம்ம பாட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் வேறு சார். அது ரொம்ப பயங்கரமானது. நான் முத்துக்குமார்லாம், நம்ம வைரமுத்து சார், முக்கியமாக கண்ணதாசன். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். ஆக்சுவலி சர்ச்சில் ரீசெண்ட் டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னா மயக்கமா பாட்டு இருக்குல்ல, அதை சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏன்னா சார் ஒரு சர்ச்சில் ஒரு ஒரு சினிமா பாட்டை சொல்லி வந்து பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டுக்கான வரிக்கான வேல்யூ என்ன பாருங்க. வாழ்க்கைன்னா 1000 இருக்கும், இன்ப துன்பம்லாம் வந்து போகுங்கிறத ஒரு கான்செப்ட் சார். நீங்கள் ஒரு பாட்டுங்கிறது திரைப்படத்தில் சும்மா மட்டுமே இல்லைங்கிறதுக்கு அது சாட்சி. ஸோ எனக்கு சின்னதுலேருந்தே சார் அந்த வார்த்தைகள் மேலே மிகப்பெரிய ஒரு ஸோ எழுதணும்னு. இப்போ என்னென்னா சார், கம்போசிங் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் சார். ஆக்சுவலி சிலவங்களுக்கு வந்து ரிதம் போட்டால் வரும், சிலவங்களுக்கு பியானோவில் வாசித்தா வரும், சிலவங்களுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது, அப்படியே வாயில் பாடு. எனக்கு என்னென்னா சார், வார்த்தைகள் இல்லைன்னா வராது சார். இப்போ நான் வந்து சும்மா தன்னா தன்னா இப்படின்னு பாட முடியாது, அதுக்கு ஏதோ ஒரு லிரிக் இருக்கணும் எனக்கு. ஸோ நான் அப்படி பண்ண பாடல்கள்லாம் இப்போ கண்ணம்மா ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா நான் தான் எழுதியிருப்பேன். இப்போ தன்னே நன்னா தான் இப்படின்னு பாடுறத விட கண்ணம்மா ஒன்ன மனசு இப்படின்னு எழுதுறது எனக்கு இன்னும் கூட பாட்டு ஈஸியாக வரும். ஒரு பாட்டு இருக்குது சார், போகாத எண்ணெய் விட்டுன்னு ஒரு பாட்டு, விக்ரமதாவில், நீ போகாத எண்ணெய் விட்டு, நல்ல ஹிட் பாட்டு. அந்த பாட்டு நான் தான் எழுதினேன். உயிர் உருவாதன்னு ஒரு பாட்டு, அதெல்லாம் நான் தான் எழுதினேன். ஸோ எதுக்கு எழுதுறேன்னா சார், இதெல்லாம் எனக்கு இப்போ அதோட சரணம் ஸ்டக்குன்னு நான் என்ன சொல்கிறேன்னே, என்ன பண்ணலாம் சரணம், உன் நினப்பு நெஞ்சு குழிக்குள்ளே இருக்குது, சரி ஓன் நினப்பு நெஞ்சு குழி வர இருக்குது, இது இருக்குல்ல சார், இதை நான் வந்து தானே அப்படின்னு போடுறத விட எனக்கு இது ஈஸியாக இருக்குது. ஸோ நான் எழுதுறேன். இதோட பிரச்சனை எங்கே வருதுன்னா, ஒரு டைரக்டர் வந்து பார்க்கும்போது என்னை வந்து ஒரு லிரிக் ரைட்டராக பார்க்க மாட்டாங்க. இவர் ஏதோ ஆர்வக்கோளாறு எழுதுறாரு, ஆனால் நல்லா எழுதுவோங்கிறது நான் நினச்சிட்டு இருக்கிறேன். சிலர் சொல்கிறாங்க, 100 பேரில் ஒரு 10 பேர் சூப்பராக எழுதுறீங்கிறாங்க, ஓகே. ஆனால் அவங்க வந்து நம்மளை சரி சார் அப்போ லிரிக் ரைட்டர் யாரை போகலாம், இப்போ டம்மி இது இருக்குது, டம்மியில் சரி ஓகே. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, இதுக்கப்புறம் பேசக்கூடாது, ஆமாம் சார் நம்ம யாராச்சும் வச்சு போயிடலாம் சார் இப்படின்னு பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, யுகபாரதியன் மாதிரி லிரிக் ரைட்டர், யுகபாரதியன் நான் தீவிர ஃபேன். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, சரி சாம் நம்ம இப்போ நீங்கள் டம்மி போட்டீங்க, இதையே அவர்கிட்ட கொடுத்தா தப்பாயிரும், என்ன பண்ணலாம், நீங்கள் தனனான்னு பாடி கொடுத்துருங்க, இதையே நான் அவர்கிட்ட கொடுத்து வாங்கிடுறேன் சரின்ட்டு இந்த பாட்டை போய் அவர் ஒரு 100 தடவை கேட்பார் சார் டைரக்டர். கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பாட்டு இருக்குது, அது வந்து சிக்கிக்கிட்டண்டி உனக்குள்ள நானும் சிக்கிக்கிட்டண்டின்னு இருக்குது. இதை நான் தன்னன்னு போட்டேன். அவரும் எழுதுறாரு, டைரக்டர் செட் ஆகலை சார், ஏதோ ஒரு வேணும் சார்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அவருக்கு புரிஞ்சிச்சு, இவன் ஏதோ போட்டிருக்கான், என்ன போட்டீங்க, சரி அதான் ஸ்டாக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல லிரிக்கு அந்த இடத்துல சிக்கிக்கிட்டேண்டிங்கிறது மொக்க லிரிக்காக கூட இருக்கலாம், ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. யுகபாரதியன் எழுதுறது வேற லெவலில் வரலாம், அது அங்கே தடைப்பட்டு போச்சு. இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார், முதல்ல கேட்டுருவேன், இதுக்கு யார் லிரிக் போகலாம், நீங்கள் நல்லா எழுதுறீங்களா சார், நீங்கள் எழுதலாமா, சூப்பர், அப்போ நானே எழுதிடுறேன் அப்படின்னு நான் எழுதுறேன். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இது யார் எழுதலாம், யுகபாரதியன் எழுதுறாரு, அப்படியா, ஒன்றும் இல்லை, நானே டியூன் போட்டு பாடிடுவேன், அந்த லிரிக்ஸை மட்டும் தூக்கிட்டு திரும்ப தனனான்னு போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்றேன், அவங்களுக்கு காமிக்கவே மாட்டேன். எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா சார், இங்கே லிரிக் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்காக பண்ணுறதில்ல, என்னுடைய கம்போசிங் ஸ்டைலில் சார். பெரும்பாலான இசையமைப்பாளர்களுக்கு இந்த தன்மை இருக்குது. ராஜா சார் நீங்கள் வந்து முழுமையாக பாட்டு எழுதுறீங்க, இப்போ தேவாலாம் அது மாதிரி தொடக்கத்தில் கொடுப்பாரு. கரெக்ட். இல்லை சார், அது நம்மளுடைய இயலாமை தான், நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் கம்போசிங் சார். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம யாருடைய இதையும் கெடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ ஒரு புதுசாக நிறைய லிரிக் ரைட்டர் எழுத வைக்கிறோம் சார். இப்போலாம் ரீசெண்டாக என்ன பண்ணுறேன் சார், ஒரு புது லிரிக் ரைட்டர் சூப்பராக எழுதுவாருன்னு சொன்னால் எந்த டைரக்டரும் கேட்க மாட்டேறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்டே ஒரு லிரிக்கை வாங்கிடுறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, வாங்கி நான் அதுக்கு கம்போஸ் பண்ணிடுறேன், போட்டு காமிக்கிறேன், சூப்பராக இருங்க, லிரிக்ஸாக இருங்க, வேறு லெவலில் இருக்குன்னா அந்த ஒரு பையன். இல்லைனா நீங்கள் முதல்ல சொன்னீங்கன்னா என்ன படத்துக்கு எழுதியிருக்கிறாரு, என்ன கலர் சட்டை போடுவார், சட்டை போடுறதுக்கு வாழ்க்கைக்கு என்ன சார் சம்பந்தம். ஸோ அது பிரச்சனைகள் இருக்குது. சிங்கர்ஸும் அதே மாதிரி தான் சார். சிலவங்களாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, புது சிங்கர்ஸாக இருப்பாங்க, நல்லா பாடுறவங்களாக இருப்பாங்க, அவங்கள கூட்டு நம்ம வந்து ட்ராக்லேயே பாட வச்சிடறோம். சில டைம் வந்து ட்ராக் வேணான்னு சொல்லிட்டு பெரிய சிங்கர்ஸ் எடுத்ததுக்கப்புறமா யோசிப்பாங்க, அந்த சிங்கரே நல்லா இருக்காங்க, பணம் போனால் பரவாயில்ல, அவங்களே யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ நம்ம யாருடைய இடத்தையும் எடுக்கணும்னு நினைக்கிறேன், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கம்போசிங் ஸ்டைல்னால நம்ம லிரிக் எழுதுகிறோம். நிறைய லிரிக் என்னோட விஜய் சேதுபதி சொல்லுவார் ஒரு இடத்துல,
அவரோட ஒரு பாட்டு இருக்கும், நீ ஏன் கரை புரண்ட ஒரு ஆற்றை போல எண்ணில் வந்து சேர்கிறாய் நான் எழுதியிருப்பேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சார் அதாவது மழைக்குள்ளே நனையும் ஒரு காற்றை போல அல்லவா நான் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன் மெல்லிசையில. அந்த தாட்டுங்கிறது பழசெல்லாம் இல்லை சார். இப்போ ரீசெண்டாக முந்தானத்து ஒரு பாட்டு எழுதுனேன் சார். நீ என் ரத்த செல்களுக்குள்ளே போய் என் ஹார்மோன்ஸ் கிட்டலாம் ஏன் பேசுகிற, உனக்கு தேவையில்லாத வேலை, ஏன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு எழுதுறேன். ஸோ இது 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 எதுக்குண்ணா சார், நம்மளுடைய ஐடியா வருது. ஒருவேளை பெரிய கவிஞர் இவர், ஹார்மோன்ஸ் கிட்டலாம் இதெல்லாம் இப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, பிச்சுட்டீங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, நம்மளுடைய வேலை கம்போஸ் பண்ணுறது. இது வந்து நம்மளுடைய ஒரு பார்ட் தான், ஒரு 30% கேட்குறவங்களும் கொடுப்போம், அப்படி இல்லாதவங்கக்கிட்ட அடக்கி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று விஷயம் இருக்குது சார். இப்போ எப்படின்னா, நான் ஒரு லிரிக் எழுதுறதுக்கு சில டைம் நம்ம பாட்டுக்கு தனனான்னு போட்டு கொடுத்துருப்பேன், லிரிக் நம்மளே கடைசி எழுத சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். இந்த 3 ஹவர்ஸில் என்னால் ஒரு 3 பாட்டு போட முடியும், இல்லை ஒரு 2 பாட்டாவது போட முடியும் மினிமம். ஆனால் நான் இந்த லிரிக்காக வேலைப்பட்டு மெனக்கிட்டு உட்காருவேன். பொதுவாகவே இசையமைப்பாளர் மேலே வந்து பல பாடல்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அவங்க டியூன் போட்டு அவங்களே பாடிக்கிறாங்க. நீங்கள் பல பாடல்களில் நீங்களே பாடியிருக்கீங்க. இன்றைக்கு பல இசையமைப்பாளர் நடிக்க வந்திருக்காங்க. சாம் எப்போ நடிக்க ஏற்பாடு? ஒருத்தர்லாம் கதை சொன்னார் வந்து, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.